முடிச்சிடுறேன். இந்த உலகத்தில் 2 கனிகள் இருக்கிறது. ஆவிக்குரிய கனி, இன்னொரு கனி மாம்சத்துக்குரிய கனி. ஆவிக்குரிய கனிகளை மாத்திரம் இங்க வாசி. 5:22-23 வாசி. ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், எச்சை அடக்கும். ஆவியின் கனி எத்தனை? ஆண்டவர் கேட்கிறாரு, இன்னைக்கு எந்த கனியை எடுத்துக்கு பாரு. இப்ப சொல்லு. ஆவியின் கனி. மாம்சத்து கனி வேண்டாமா? அந்த மாம்சத்து கனியை நீ வாசிப்பா என்று சொன்னால் அறியாதவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோமே. 5:19-20-21 வாசி. ஆண்டவர் சொல்றார், மாம்சத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாகிவிட்டன. அவையாவன அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கு பேதங்கள், பொறாமைகள், கொலை வரிகள், களியாட்டங்கள் முதலானது. இப்ப எந்த கனி வேணும்?